மேடையில் அமர்ந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். தேவயானியோட மிகப்பெரிய ஃபேன் நான். ஐ டோன்ட் நோ வெதர் ஐ ஹவ் டோல்ட் ஹர் தட். ஷீ நோஸ். தேவயானிக்கு நல்லா தெரியும் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். வி கோ லாங் வே பேக். அவங்களுக்கு அப்போ கல்யாணம் ஆகலை, ஹீரோயினாக இருந்த ஸ்டேஜ். பட் ஐ லைக் காதல் கோட்டையில் கமலி எல்லாருக்குமே ஃபேவரட். அது 90s கிட்ஸ், அந்த 80s 90s யாருமே மறுக்கவே முடியாது. But I like her in that Prashant's film, your first film, Kalluri Kadal Vasal, Kalluri Vasal. What a chubby, bubbly, different Devayani. அந்த மாதிரி ஒரு குஷ்புக்காவை ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த குஷ்புக்கா அந்த ஸ்டைலில் இருந்த தேவயானியை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஐகானிக். ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே, வெரி ப்ரவுட். ஏன்னா வி கம் அந்த காலகட்டத்திலேருந்து ஒன்னா ட்ராவல் பண்ணி இன்னைக்கும் இங்கே இந்த மேடையில் ஐ எம் கம்மிங் ஹியர் அப்படின்னா பிகாஸ் ஷீ இஸ் லைக் த தேவசேனா ஆஃப் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஷீ இஸ் அ பிரின்சஸ். ஷீ இஸ். அண்ட் அதுக்கேற்ற ராஜகுமாரன் சார் இஸ் த பிரின்ஸ். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு பர்சன் தான் ராஜ்குமார் சார். அவ்வளோ லவ் அவர் மேலே. ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தேங்க்யூ சார். உங்களை மாதிரி ஒருத்தவங்க இருக்கிறனால தான் அவங்க இந்த மேடையில் இன்னைக்கும் தளபதி சொல்ற மாதிரி, தளபதி விஜய் சொல்ற மாதிரி 20 வயசுல ஒரு பொண்ணு ஹீரோயினா இருக்கிறது பெருசு இல்லை. ஆனா 40 வயசுலயும் ஒரு மெயின் லீட்ல ஹீரோயினா நிக்கிறது மிகப்பெரிய விஷயம். ஐ எம் சோ ப்ரவுட் ஆஃப் யூ அண்ட் தேங்க்யூ ராஜ்குமார் சார். ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பட் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கிற விஷயம் என்னன்னா, ஒரு மெயின் லீடா பெண்கள் இன்னைக்கு திரைக்கு தியேட்டரிக்கல் ரிலீஸ்க்கு ஒரு படம் வர்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு தான் சொல்லணும். ஸோ ப்ரொடியூசர்ஸ்க்கு, ரிலீஸ் ப்ரொடியூசர்ஸ், ஹூஎவர் இஸ் இன்வால்வ் இன் திஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங் ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் ஆல்சோ. இந்த சின்ன படம் சொல்றது எனக்கு கொஞ்சம் ஈடுபாடு இல்லை. மேபி அதை மாத்திக்கலாம், நல்ல படம் சொல்லலாம். ஏன்னா சின்னது பெருசுங்கிறது சம்பளத்துல மட்டும்தான் இருக்கு. பட்ஜெட் என்னமோ ஒண்ணுதான், சம்பளத்துல தான் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுது. ஸோ அந்த விதத்துல ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ அண்ட் ஐ திங்க் வி ஷுட் கீப் சப்போர்ட்டிங் ஈச் அதர். எனக்கு தேவயானி ரொம்ப ஏன் பிடிக்கும்னா, த மோஸ்ட் சிம்பிளஸ்ட், குட் சோல் அண்ட் ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு, லவ்லி கேர்ள். அந்த கேர்ளா தான் நான் இன்னும் பாக்குறேன். பட் இவ்வளோ ஒரு இன்னசென்ட்டா நான் பார்த்தேன். பட் இன்னைக்கு இவ்வளோ மல்டி டாஸ்கிங்ல ஷீ இஸ் அ லவ்லி ஒய்ஃப், லவ்லி மதர், டீச்சர், ஆக்டர், வாட் நாட். அவ்வளோ திறமை இருக்கு. ஸோ ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் ஐ வாண்ட் யூ டு கண்டினியூ டூயிங் ஃபிலிம்ஸ் லைக் மனோரமாச்சி அண்ட் ஊர்வஷி அக்கா அண்ட் ஆல் தட். கண்டினியூ டூ. நிறைய இருக்கு, நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. காசிப்ஸும் கரண்ட்லயும் ஓடிட்டு தான் இருக்கு. யாரு பெருசு, யாரு டப்பா, யாரு இல்லைன்னு. அந்த விதத்துல எதையுமே யோசிக்காம அந்த கதாபாத்திரத்தை மட்டுமே நம்பி, அவங்களோட திறமைய மட்டுமே நம்பி ஒரு செல்ஃப் மேட் ஃபீமேல் ஆக்டர் ஹூ ஸ்டில் அ மெயின் லீட் ஹீரோயின் அப்படின்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆல் தி பெஸ்ட். அண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரெய்லர் ரொம்ப இன்ட்ரீகிங்கா இருந்தது. ஸோ கண்டிப்பா தியேட்டர்ஸ்ல சப்போர்ட் பண்ணி படம் பாருங்க. தேங்க்யூ, தேங்க்யூ மீடியா. பத்திரிகை நண்பர்களே, மீடியா நண்பர்களே, மேடையில் இருக்கிற விஐபிஸ், டெக்னீஷியன்ஸ், ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நிழல் குடை ரொம்ப வித்தியாசமான ஒரு ட்ரெய்லர் அண்ட் ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது. இந்த காலத்தில் நடக்கிற ஒரு விஷயம், கரியர் லைஃப், ஃபேமிலி லைஃப் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது. இட் வாஸ் வெரி கிரிப்பி அண்ட் ஒரு க்யூரியாசிட்டி பில்ட் ஆயிருக்கு எனக்கு இது பார்க்கணும். ஏன்னா எப்படி இதுக்கு என்ன கருத்து சொல்லுவாங்க. அண்ட் எனக்கு ராஜா சார், அறுமுகம், சிவா அறுமுகம் சார், அவங்கள ராஜா சார் தான் தெரியும் எனக்கு. ராஜா சார் அண்ட் அதியமன் நான் நல்லா தெரியும், சின்ன வயசுலேருந்தே தெரியும். அவங்க டெஃபினட்டாக ஒரு பொய்டிக் கருத்து இருக்கும் இந்த படத்தில் அப்படின்னு எனக்கு தோணுது. ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் ஃபில்ம். அண்ட் விஷுவல்ஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கு. ஐ லவ் குருதேவ் சார். அவங்க ஒரு ஃபென்டாஸ்டிக் டெக்னீஷியன், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டிஓபிஸ். அண்ட் ப்ளஸ் த மியூசிக்
ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப அந்த கண்மணியே சாங் ஆக்சுவலி ரொம்ப ஒரு எமோஷனல், வெரி பியூட்டிஃபுல், டச்சிங் சாங்காக இருந்தது. அண்ட் ப்ளஸ் இந்த சப்ஜெக்ட் வேர் இஸ் நாட் அன் ஈஸி சப்ஜெக்ட், இட்ஸ் அ வெரி டஃப் சப்ஜெக்ட். ஏன்னு கற்றுக்குறாங்க. ஐ திங்க் ஒரு ஒரு பார்ட் ஆஃப் ஒரு பப்ளிக் இருக்குது தட் சினிமா பார்த்து கற்றுப்பாங்க சில விஷயங்கள். அண்ட் இந்த மீடியா வழியாக யூ கிவிங் திஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் டு ஆடியன்ஸ், ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு 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 பெர்ஸ்பெக்டிவ். அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். So I'm looking forward to this. I would like to wish the entire team all the very best. And இது படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பட் இன்னைக்கு இந்த இந்த ஃபங்க்ஷன் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆடியோ லான்ச், இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் எனக்கு. ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் 3 பேர், அக்கா, என் அண்ணன் மயூர், அப்புறம் நான். பட் இன் ரியல் லைஃப் என் அம்மாவுக்கு இன்னொரு பையன், அது அதியம்மன் அண்ணா. அண்ட் he's really till Amma's last breath வந்து அதியமான் was always there for her. And எங்கள் ஃபேமிலியில் ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அவர். அண்ட் அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அவரால் தான் அக்காவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தமிழ் சினிமாவில் இன்ட்ரடக்ஷன் கிடச்சிது. அண்ட் பிகாஸ் நாங்களும் சென்னைக்கு வந்துட்டோம் அண்ட் தமிழர்களாக மாறிட்டோம். அண்ட் we are very proud to be part of Tamil cinema and be part of this Tamil Nadu, which we are very proud of. And thank you, Anna. Romba thanks. We really love you. Thank you so much. And of course, my akka Devyani. I think blessed that அக்காவோட தம்பியை பிறந்திருக்கேன். ஐம் வெரி கிரேட்ஃபுல். சின்ன வயசுலேருந்து அவங்கள பார்த்துட்ருக்கேன். அவங்களோட ஹார்ட் ஒர்க், அவங்களோட சின்சியாரிட்டி, அவங்களோட டெடிக்கேஷன் பார்த்துட்ருக்கேன். நெவர் கிவ் அப், நெவர் டூ ஆர் டை ஆட்டிடியூட். அண்ட் இப்போ கூட பார்த்தா ஐ டூ மிஸ் அம்மா. பட் அக்கா பார்த்தா எனக்கு ஐ சி ஹர் இன் அம்மா, இன் அக்கா. ஏன்னா அதே ஹியூமிலிட்டி, டவுன் டு அர்த் ஒரு ஆட்டிடியூட் அவங்களுக்கு. அண்ட் ஐ திங்க் இந்த சப்ஜெக்ட் கூட ரியலி மேட்சஸ் அக்கா. பிகாஸ் ஐ திங்க் நான் லைஃப்பில் இந்தமாதிரி யாருமே பார்த்தது கிடையாது. டு பேலன்ஸ் சினிமா லைஃப், ஐ மீன் கரியர் அண்ட் ஃபேமிலி, அப்படி அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு சினிமா ஃபங்க்ஷனும் சரி, இன்விடேஷன், ஷூட்டிங், எந்த ஃபங்க்ஷனில் வந்து ஆல்வேஸ் தேர் 100%. பட் அதே சமயத்தில் வந்து ஃபேமிலி சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா பசங்களுக்காக மேபி பிக்னிக், பேரண்ட் மீட்டிங், டீச்சர் மீட்டிங், எனி திங், அக்கா வில் ஆல்வேஸ் பி தேர். ஈவன் பசங்களை வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறது 100% அவங்க அதை பண்ணியிருக்காங்க. ஐ ஸ்டில் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது எப்படி அவங்க அதை ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ ஷீ ரியலி ரெசனேட்ஸ் வித் திஸ் கேரக்டர். அண்ட் அக்கா சூஸ் பண்ணுற கேரக்டர்ஸ் கூட எல்லாமே வந்து வெரி ஹெவி பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் கேரக்டர்ஸாக தான் சூஸ் பண்ணுவாங்க, விச் ஐ ரியலி லைக். அண்ட் எதுவுமே வந்து ஈஸியாக அவங்க செலக்ட் பண்ண மாட்டாங்க, விச் ஐ ரியலி அட்மயர். ஸோ யா, யூஆர் த பெஸ்ட் அக்கா. அண்ட் ஐ விஷ் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். ஸோ ரீசெண்ட்லி வந்து இப்போ அக்கா வந்து நீங்கள் நடிகையாக பார்க்குறீங்க, பட் ஷி ஹேஸ் another சைட் நவ் டு ஹர். இந்த பிரசாத் லேப்லேயே வந்து அவங்க ஆக்சுவலாக என் நீசஸ்க்காக போனாங்க. அவங்கள சேர்க்குறதுக்கு பிரசாத் லேபோட டெக்னீஷியன் கோர்சஸில் சேர்க்குறதுக்கு போனாங்க. பட் ஐ டோன்ட் ரிமெம்பர் வாட் ஹேப்பன். பட் அக்கா வந்து டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் போய் சேர்ந்துட்டாங்க. சரி, நான் கற்றுக்குறேன், டிரெக்ஷன் கற்றுக்குறேன்னு சொல்லி ஒரு 3 months அவங்க அதை கோர்ஸ் பண்ணாங்க. அண்ட் நாங்கள் வீக்கெண்ட்ஸில் தான் மீட் பண்ணுவோம். அண்ட் அந்த டைம் நான் கால் பண்ணுவேன், அக்கா எங்கே இருக்கீங்க, மீட் பண்ணலாமான்னு பார்த்தா, இல்லை நான் கோர்ஸில் இருக்கேன், நான் படிச்சுட்ருக்கேன். லைக், படிச்சுட்ருக்கீங்களா? பட் ரொம்ப சின்சியராக, ரொம்ப டெடிக்கேட்டடாக அவங்க கற்றுக்கிட்டாங்க அந்த வாட் எவர் வாஸ் டாட். அண்ட் கிளாஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்கா தான் ஆக்சுவலாக ஒரு சீனியர். அவங்க மற்ற டிரெக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பெரிய பெரிய டிரெக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் அங்கே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக போனாங்க, விச் ஐ ரியலி அப்ரிஷியேட். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு படம் எடுத்தாங்க கால் கைக்குட்டை ராணி, விச் இஸ் அ ஷார்ட் ஃபில்ம் விச் ஷீ டிட். அண்ட் த கிரேட் லெனின் சார் அந்த படத்தை எடிட் பண்ணாங்க. அண்ட் சரி, இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு, ஒன்லி 1 person கேன் கிவ் பர்ஃபெக்ட் மியூசிக் ஃபார் திஸ்ன்னு சொல்லி இசைஞானி இளையராஜா சாரை ட்ரை பண்ணலாம். பட் அங்கே வந்து ஒரு ஆக்ட்ரஸாக போல, ஒரு நியூ டிரெக்டராக ஒரு ஹோப்போட போனாங்க. அண்ட் அவங்கக்கிட்ட, சார் எனக்காக பண்ணி கொடுங்க ப்ளீஸ் சார், அப்படி எதுவும் சொல்லலை. இந்த படம் பாருங்கள் சார், உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இது நீங்கள் தான் பண்ணணும் சார், இந்த படத்துக்கு நீங்கள் தான் ஒரு லைஃப் கொடுக்க முடியும்னு சொல்லி அவர் படம் பார்த்துட்டு அவ்வளோ பிடிச்சி போய் அவர் நான் பண்ணுறேன் தேவனே பண்ணுறேன்னு சொல்லி அவர் மியூசிக் கம்போஸ் பண்ணார், விச் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் திங். ஸோ
எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஐம் லைக் ஸோ ஹாப்பி. ஏன்னா இப்போ அந்த படம் வந்து நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போயிருக்கு அண்ட் இட்ஸ் காட் மெனி அவார்ட்ஸ். ஸோ என் அக்கா வந்து நடிகை மட்டும் கிடையாது, இப்போ நான் ஷீஸ் அ டிரெக்டர் ஆல்சோ. பெருமையோட சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒன் மோர் தேங்க்ஸ், பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். தட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நான் வந்து அக்கா பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நான் ஒரு ஒரு என் சிஸ்டரோட ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிலிம்காக நான் வந்து மேடையில் பேசிகிட்டு இருக்கேன், விச் இஸ் அ வெரி பிக் திங். அண்ட் தேங்க்ஸ் டு யூ, நான் உங்களால் தான் அது முடிஞ்சது. தேங்க்யூ ஸோ மச். எஸ், ஸோ I wish the entire team, all the technicians, all of them, all the very best. And Akka, you're fantastic. Niral Kudai, Kai Kuttai Rani, and every other project and everything in life. You're fantastic. I love you. You're the best. Thank you.